ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜ பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தியே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் ஞாயிற்றுக்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 11வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று நாள் மார்ச் மாதம் 24வது நாள் 2024. இன்றைய தினத்தில், அதாவது காலை எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 3 மணி முதல் 4 மணி வரை நல்ல நேரம். இன்று காலை, அதாவது மதியத்துக்கு மேலே வச்சுக்கோங்களேன், 12 மணி முதல் 1:30 மணி வரை பார்த்தீங்கன்னா அதாவது யமகண்டம். இன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகு காலம். இன்று யார் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, கவனமாக இருக்க வேண்டிய ராசி நட்சத்திரம் மகர ராசிக்காரர்கள், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தாங்க இன்று சந்திராசிரமம். இன்றைய தினத்தில் அதுவும் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார், கன்னி ராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார், மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் இந்த 2 கிரகங்களும் மீனத்தில் தொடர்ந்து ராகுவுடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கும்பத்தில் செவ்வாய் சனி மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்றைய தினத்தில் அதாவது சந்திரனுடைய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரக்காரங்களும் அது அந்த இடத்துல சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் சிம்ம ராசியில. இன்று திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம், மிகவும் கவனம் தேவை. இன்று நம்ம ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பு ஜோதிட துளிகளை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராசி பலன்களை பார்க்கலாங்க, வாங்க. இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்கியமான ஒரு விஷயம் தாங்க. அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கும்பொழுது எது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ஒரு ஜாதகத்துக்கு அப்படின்னு நம்ம விஷயத்த கொஞ்சம் பார்க்கலாங்க. எது ரொம்ப சிறப்பாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா, முக்கியமானது லக்னம் என்று சொல்லக்கூடிய உயர் நிலை தான் ரொம்ப முக்கியம். லக்னம் மற்றும் ராசி இது ரெண்டும் ஸ்ட்ராங்கா இருந்தாலே அவங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுன்றது ஒரு விதி இருக்குங்க. எப்படி கேட்குறீங்க அப்படின்னு பார்க்கறச்ச, இந்த லக்னம், லக்னாதிபதி என்பது உயிர், உடல் என்பது சந்திரனை குறிக்கக்கூடியது, உடல்காரகம். இந்த லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா ஆட்சியாகவோ உச்சமாகவோ பெற்றிருந்தால் அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் அவங்களுடைய யாரையும் டிபெண்ட் பண்ணாம ஒரு வாழக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். அதே மாதிரி சந்திரனும் ரொம்ப அருமையாக ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்து கேந்திரம் மற்றும் திரிகோண ஸ்தானங்கள். கேந்திர ஸ்தானம்னா என்ன? அதாவது 1 என்று சொல்லக்கூடிய தோற்றம், 4 என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், 7 என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்துல இந்த சந்திரன் அதாவது அருமையாக இருந்தால், அதுவும் 10ஆவது இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரம் என்று சொல்லுவாங்க. அந்த இடத்துலலாம் சந்திரன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன விஷயம் நடக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு திக்பலம், ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. ஸோ கேந்திரஸ்தானம், திரிகோணஸ்தானம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1, 5 மற்றும் 9 இந்த 3 ஸ்தானங்கள்ல சந்திர பகவான் இருந்து அந்த அதிபதி, சந்திரன் நின்ற ராசி அதிபதியும் மிக அருமையாகவே இருந்தாங்கன்னா அவங்களை யாராலுமே வெல்ல முடியாதுன்ற அளவுக்கு அருமையான ஒரு விஷயத்தை அவங்க எதிர்கொள்ளுவாங்க, சமாளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டே போலாங்க. ஸோ நம்ம ஒரு உதாரண ஜாதகம்லாம் சொல்கிறேன். உதாரணமாக எப்படின்னா கன்னியா லக்னம் வச்சுக்கோங்க. லக்னத்துக்கு தனஸ்தானத்தில் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அங்கே சுக்கிர பகவான் இருக்காங்கன்னு வச்சுங்க. ராசியோ ரிஷப ராசின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் லக்னத்தில் புதன் பகவான் இருக்காங்கன்னு வைங்க. இப்போ இந்த ஜாதகம் வலுவானதா வலு இல்லையா அப்படின்றத பார்க்கலாங்க. எப்படி நீங்கள் வலுவானது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜாதகத்தினுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய, இப்போ கன்னி லக்னத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். லக்னத்திலே புதன் இருப்பார். அதாவது புதன் ஆட்சி உச்சம் மற்றும் திரிகோண ஸ்தானத்தில், மூல திரிகோணம் சொல்லுவாங்க, அந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவர்களுக்கு நிச்சயமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயங்களாக அமையுதுங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கறச்ச,
அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தன்மையும் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதான் முக்கியமான ஒரு விஷயம். எதற்காக இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கறச்ச, ஒரு ஜாதகத்தை எடுத்தாலே எல்லாரும் வந்து கார் இருக்கு, பங்களா இருக்கு, அப்படி இப்படின்னு அதே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை அனுபவிக்க நம்ம இருக்குமான்றதாங்க முக்கியம். ஸோ அப்போ வந்து அந்த ஆயுள் பாவங்கள், ராசி, நட்சத்திரம் மற்றும் அதன் அதிபதிகள் மற்றும் லக்னத்தோட அதிபதிகள், இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே வந்து ஜாதகத்தை கொண்டு பார்க்கும் பொழுதுதான் தெரியுங்க. ஸோ இப்போ உதாரண ஜாதகம் நான் சொன்னேன் இல்லையா, கன்னி லக்னம்னா, அப்போ லக்னத்துல புதன் பகவான் உச்சம் பெற்றிருக்கின்றார், தனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகின்றார். இதெல்லாம் வந்து பார்க்கறச்ச எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கறச்ச, இப்போ ரிஷபராசினா அதன் அதிபதி யாரு, சுக்கிர பகவான், அவரு ஆட்சி பெறுகின்றார். இப்போ உதாரண ஜாதகத்துல துலாம் ராசியில. அப்ப அதுவும் மற்றும் கன்னி லக்னாதிபதி யார், புதன் பகவான், அவரும் லக்னத்திலேயே அதாவது கேந்திரஸ்தானமாகவும் திரிகோணஸ்தானமாகவும் அமைந்த அந்த லக்னத்திலேயே புதன் பகவான் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருப்பார். நிச்சயமாக அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை அவர்களுக்கு உண்டு அப்படின்னு தெரியுதுங்க. எதற்கு இதை சொல்றேன்னா, ஒரு மனுஷனுக்கு முதல்ல எல்லாருக்கும் பிரச்சனை வரும், கவலை வருங்க. ஆனா அந்த கவலையும் பிரச்சனையும் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றதான் விஷயமே. அதே போய் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா துவண்டு போய் அதுல இருந்து அப்படியே வாஷ் அவுட் ஆகி அந்த துறையை விட்டே கூட போனவங்க நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். ஏராளங்கள். ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் சின்ன பொசிஷன் இருந்தா கூட சரி, அது எப்படியா இருந்தாலும் பிரச்சனைகள், கெட்ட பெயர்கள் வந்தாலுமே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கச்சா, இந்த கிரகங்கள் நான் சொன்ன விஷயங்கள், ராசி அதிபதி மற்றும் லக்ன அதிபதிகள் மற்றும் ராசி ஸ்தானங்கள் அந்த இடம்லாம் வந்து பவர்ஃபுல்லாக இல்லைன்னா நிச்சயமாக அவர்களால் பிரச்சனைகளை, அதாவது சமாளிக்க முடியாத தன்மையை குறிக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு லக்னாதிபதி என்று சொல்லக்கூட அந்த முக்கியமானது லக்னாதிபதி உயிர், அது வந்து நீச்சம் அடையக்கூடாது. அப்படி அடைஞ்சிருந்தாலும் ஒரு சிலருக்கு நல்லா இருக்கலாம். அது நீசபங்க ராஜயோகம்னா இருந்திருக்கும், அதனால நல்லா இருந்திருக்கும். அது மாதிரி ராசி அதிபதி விஷயங்கள் சொன்னா அவர் எங்க இருக்காரு அப்படி பார்க்கச்சா, அவங்களும் வந்து இது மாதிரி ஸ்தானத்துல இருக்கிறனாலதான் அவர்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அமைதுங்க. அதாவது ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. லக்னாதிபதி மற்றும் ராசிதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டும்தான் அவங்க எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து அதுல இருந்து மீண்டு வர முடியும் என்பதுதான் முக்கியமான ஒரு கருத்துங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா உங்களுடைய ஜாதக கட்டத்தில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியக்கூடிய விஷயம் வந்து லக்னம். முதல்ல ஆயுள் இருக்கான்னு தாங்க பார்க்கணும். ஆயுள் இல்லைன்றத விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைன்னா என்ன அப்படின்வாங்கல்ல. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, என்ன வச்சிருந்தாலும் அவன் இருக்கணும்ல அதை அனுபவிக்க, அப்படின்றதான் முக்கியமான விஷயம். ஸோ அப்போ ஆயுள் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. இப்போ வந்து சொல்லுவாங்க, ஃபேமிலியில் பிரச்சனையா ஒன்று கல்யாணம் பண்ணிக்க, டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எதை வேணாலும் மாற்றக்கூடிய ஒரு சக்திகள் உண்டு. ஆனால் அந்த ஆயுளை வந்து நிர்ணயிக்கக்கூடிய சக்தி ஜாதகத்தில் தெரிஞ்சிருங்க. ஸோ இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த நான் சொன்ன சமாளிக்கக்கூடிய தன்மைகள், தைரியங்கள், இதெல்லாம் நான் சொன்ன பாயிண்ட்லேயே வந்துடுதுங்க. அதே மாதிரி அந்த ராசி அதிபதி ஆகிய இப்போ வந்து சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறதுன்னு சொன்னேன். அதே மாதிரி கன்னி லக்னத்திலேயே புதன் பகவான் உச்சம் பெறதுனால தான் அவர்களுக்கு இது மாதிரியான நல்ல ஒரு யோகத்தை தர முடியுதுங்க. அதாவது எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு யோகத்தை தர முடியுது, நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை இன்னொரு விஷயம், என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கறச்சா, இந்த ராசி அதிபதியோ அல்லது லக்ன அதிபதியோ வந்து 1, 4, 7, 10 இந்த இடத்துல திக்பலமோ அல்லது வந்து அந்த இடத்துல நீச்சம் பெற்றிருந்தா கூட அந்த வீட்டு அதிபதி ஆட்சி உச்சமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது என்பது உறுதிங்க. சரிங்களா? சரிங்க, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாங்க. மேஷராசி அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த ராசி அதிபதி ரொம்ப முக்கியமாக கருதப்படுதுங்க. அப்படின்னா மேஷராசி அதிபதி யாரு, செவ்வாய் பகவான் மிக சிறப்பாகவே இருக்காருங்க. அது லாபஸ்தானத்துல கூட யாருக்காரும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மற்றும் சனி பகவானும் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். ஸோ அதனால நிச்சயமாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் இன்று ஈடேறக்கூடிய ஒரு நிலை உண்டு, கவலை வேண்டாம். சரிங்களா? அடுத்தது உங்க தனஸ்தானாதிபதி யாரு, சுக்கிர பகவான்.
அவர் எங்க இருக்காரு? அவர் 11வது இடம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் சுக்கிரன் செவ்வாயும் இணைந்து அருமையாக 3 கிரகங்களும் லாபஸ்தானத்தில் இருக்காங்க. இதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு பல துறைகளிலிருந்தும் பல வழிகளிலிருந்தும் பல நபர்கள் மூலியமாகவும் தங்களுக்கு பண வரவுக்கு உறுதிகள் இன்று உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யாரு என்று பார்த்தீங்கன்னா, முக்கியமான கிரகம் எது அப்படின்னு பார்க்கறச்ச, நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது பெருமாளை வணங்குவது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரு அப்படின்னு பார்க்கறச்ச சுக்கிர பகவான். அவர் எங்க இருக்காரு? தொழில் ஸ்தானத்துல தாங்க. தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வீற்றிருக்கிறாரு. இன்று சந்திரனும் மிக சிறப்பான இடத்துல இருக்காங்க. இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்று பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, புதிய வாகனத்தை, அதாவது பொதுவாகவே பழைய வாகனம் இல்லாதவர்கள் கூட புதிய வாகனம் வாங்கணும் என்ற ஒரு ஆசை வரும். அது சாதாரண வண்டி வாங்கலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, அதுலேயே ஒரு நல்ல சிறப்பான ரொம்ப லக்ஸுரியான ஒரு வண்டியை வாங்கக்கூடிய அமைப்பு உள்ளது. அதாவது எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இன்று கணவன் மனைவி ஒற்றுமையில ரொம்ப குறைவு இருக்காது. அன்பாக இருப்பீங்க. நம்ம பாசத்தோட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்த்தீங்கன்னா, யாருன்னா சுக்கிர பகவான். அவரை நீங்கள் மனதார நினைத்து கொண்டு வழிபட்டு விட்டு செல்லுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான். அவரு நீச்ச பலத்துடன் இருந்தாலுமே கூட யாரோட இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ராகுவோட தான் இருக்காங்க. சூரியன் என்று சொல்லக்கூடிய புதாதி யோகத்துடனும் இருக்காரு புதன் பகவான். இன்னைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். வேறு நிலை என்று சொல்லக்கூடிய அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த சில காரியங்களை வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள். தம்பதிகள் ஒற்றுமையுடன் விளங்குவார். இன்றைய தினத்தில், அதாவது வாகனத்தில் செல்லும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச, அதாவது புதன் பெருமான், அதாவது நவகிரகங்கள் இருக்கு இல்லையா கோவில்ல, அதுல பச்சை கலர்ல ஒரு துணி போட்டிருக்கோம், அதுதான் புதன் கிரகம். அந்த புதன் பெருமானை நீங்கள் வணங்குங்க, நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அதாவது உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக விசேஷம்னே சொல்லலாம். இதன் காரணமாக தங்களுக்கு பல்வேறு விதங்களில் நன்மைகள் நிகழும். சரிங்களா? உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவரும் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானும் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றாருங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு எப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் தரப்போகுது பார்த்தீங்கன்னா, அரசு உத்தியோகம் சம்மந்தப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கும். அரசு காரியங்கள் என்று சொல்லக்கூடியது இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கரண்ட் பில் கட்டுறது கூட கவர்மெண்ட்டில் கட்டுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் அமையுதுங்க. இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அதாவது வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான். அவர் அஷ்டமஸ்தானத்தில் தாங்க இருக்காரு. இருந்தாலுமே உங்களுக்கு பல விதங்களிலும் மேன்மைகள் நன்மைகள் உண்டாகும்.
உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் மிக அருமையாகவே உள்ளார். அதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறச்ச, அது அந்த ஏஜென்சிஸ் கமிஷன் துறையில் இருக்கவங்களாம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக உள்ளது. பயன்படுத்திக்கிங்க. இன்று குடும்பத்தில் உள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஊதா நிறம் மற்றும் நீல நிறம். இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரு அப்படின்னு பார்க்கறச்ச புதன் பகவான். புதன் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கறச்ச அவர் சம சப்தம ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் ராகுவுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். ஏன்னா பொதுவாக நம்ம ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் இவங்களும் நம்ம முக்கியமாக வளர்த்து இருக்க வேண்டுங்க. இப்போ கன்னி ராசி அதிபதி புதன் பகவான் நீச்ச பலத்துடன் இருந்தாலுமே கூட யார் சேர்றாங்கன்றதும் முக்கியங்க. இப்போ ஒருத்தவங்க ரொம்ப டல்லாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எந்திரிக்கவே முடியலன்றவங்களுக்கு ஒருத்தவங்க சாப்பாடு செஞ்சு ஊட்டி விட்டா அதுதான் அந்த யோகம்ன்றது. இன்னொரு கிரகம் ஒரு கிரகத்தை இணைவது தான் அந்த யோகங்க. சரி, அதனால் வந்து இன்றைக்கி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சந்திரனுடைய நிலையும், அதாவது எங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கற்பனை திறன்கள் அதிகரிக்கும், நல்லதே நடக்கும்னு வச்சுக்கோங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கச்ச, அதாவது பிள்ளையாரை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாரு அப்படின்னு பார்க்காச்சு சுக்கிர பகவான் தான். அவர் வந்து பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவானும் மிக அருமையாகவே இருக்கின்றார். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்சா அந்த அதிபதி எங்கே அப்படின்னு பார்க்கறச்சா முக்கியமான ஸ்தானத்துலங்க, அதாவது சுகஸ்தானத்தில் இருந்து அவர் வந்து இப்போ வந்து அழகாக பஞ்சமஸ்தானத்தில் அருமையாக செவ்வாய் கூட இருக்காங்க. இது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறது, உங்களுடைய பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பிள்ளைகளும் நல்ல ஒரு வளர்ச்சியில் முன்னேற்ற பாதையில் அமர்வார்கள், செல்வார்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சுக்கிர பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அவரோட இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்கறச்ச அவரும் வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. தம்பதிகளிடையே ஒற்றுமை மேலோங்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச முருகப்பெருமானை மனதார தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. இந்த நாள் இனி நாளாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் வந்து சுகஸ்தானத்தில் விட்டிருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறச்ச அம்மாவோட உடல்நலம் வந்து மேம்படும். அதாவது அம்மா வந்து ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்குலாம் கொஞ்சம் உடல்நலம் குறைவாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அம்மாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தில் ரொம்ப அருமையாகவே அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நிலையாக உள்ளது. இன்று வந்து பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் தெரியுமா? அதாவது முருகப்பெருமானை மனதார தியானியங்கள், நல்லது நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரு அப்படின்னு பார்க்கறச்ச குரு பகவான். அவர் வந்து பஞ்சமஸ்தானத்தை விட்டிருப்பு மிக சிறப்பு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அதாவது எங்க இருக்காரு உபஜயஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றால் பல்வேறு விதங்களும் தங்களுக்கு மேன்மையை நிகழும். நீங்கள் உங்களுக்கு வந்து பல்வேறு வித அது மேன்மை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல்வேறு வழிகளில் உங்களுக்கு பண வரவுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. இன்று உங்கள் பிள்ளைகளால் நல்ல ஒரு அன்பும் ஒரு பாசமும் பிரிந்திருந்த குடும்பத்தினர்னு சொல்லலாம். அது வந்து வீட்லேயே இருந்தாலுமே கொஞ்சம் கூட அந்த பசங்க வந்து தம்ம மேலே பாசம் இல்லையேன்னு இயங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே இருக்குது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச அதாவது யாருன்னா குரு பகவானை மனதார தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அதே மாதிரி மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 4. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள்.
மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் வந்து தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரிக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து மகர ராசிக்காரங்களுக்கு இருக்காங்க. அதனால் குடும்பத்தில் ஒரு குதூகல மகிழ்ச்சியும் நிச்சயமாக கிட்டும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு பிடித்த நபரை சென்று பார்ப்பீர்கள். பல்வேறு விதமான விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. மனதிற்கு ஒரு தெம்பளிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இன்று தம்பதியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு பிடிக்காத நபர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை முன்னாக, அதாவது அவர்களை காட்டி நீங்கள் அதாவது வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அஷ்டக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது மிக விசேஷம்னே சொல்லலாம். தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 3வது இடத்தில், அதாவது குரு பகவான் விட்டிருப்பது மேஷ ராசியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்னா ஷார்ட் டிராவல்ஸ் மூலியமாக இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிட்டும். இன்று முக்கியமாக அப்படின்னு பார்க்கறச்சு நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக நல்ல ஒரு தர வரவுக்கு வழி உண்டு. உங்களுக்கு இன்று உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தலைவலிகள் வந்து போகலாம். மேடை பேச்சில் இருப்பவர்கள் மிகவும் கவனம் தேவை. பொறுமையை கையாளவும். இன்று நல்லதே நடக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்சு பெருமலை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முக்கியமான கிரகம் தாங்க. அதுதான் வந்து குரு பகவான். அவர் தனஸ்தானத்துக்கு இருக்கிறனால தான் மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கீங்க. இனிமேட்டு தான் இருக்கு அப்படின்வாங்கல்ல, 7.5 சனி இருக்கு வருவாக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயங்கள் இருக்கு கொஞ்சம். அதனால என்ன பண்ணணும்னா கூடுமான வரைக்கும் வந்து நமக்கு நேர்மையாகவும் உழைப்பாளியாகவும் இருந்து கொண்டீர்கள் என்றால் சனி பகவானுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். கொஞ்சம் உழைப்பை கூட்டுங்கள், நல்லதே நடக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச பெருமாளை நம்புங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கறச்ச பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.